ஹலோ வெல்கம் டு Seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. எப்போவுமே குக்கிங் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். ஒரு சேஞ்ச்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு மினி கார்டன் டூர் காட்டலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே கேமரா எடுக்கும் போதே உங்களுக்கு சில்லுன்னு சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ செடிகள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு செடியும் அதோட மருத்துவ பயன்களையும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கட்டாயம் இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். அப்போ வந்துட்டு நிறைய இதுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது ஒரு க்ரீனரியான செக்ஷனுக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ சீசன்பட்ஸோட ஒரு மினி கார்டன் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் செடி. மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் வந்துட்டு அந்த பொங்கல் டைமில் வந்த மஞ்சள் வந்து நட்டு வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. வாய் புண், குடல் புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. பக்கத்துலேயே துளசி செடியும் இருக்குது. துளசி செடி பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு செடி கூட ஒவ்வொரு துளசி செடி இருக்கும். லைன் கீரை, இது வந்து ஒரு லாஸ்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லைன் கீரையை வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. சுக்குட்டி கீரை வந்துட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 4-5 இலை வந்துட்டு மென்று சாப்பிடணும். அந்த சாறு உள்ளே இறங்கும் போது உங்களுக்கு வயிற்று புண்ணு ஆறும். அதே மாதிரி வெத்தலை, இது வந்துட்டு நல்லா பெரிய வெத்தலை, கார வெத்தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் எப்படி கொடி ஏறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சைஸாக வந்துட்டு இந்த வெத்தலை வந்திருக்கு. எங்கள் வீட்டில் 2 விதமான வெத்தலை இருக்குது. இன்னொரு வெத்தலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெற்றிலை பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இது கூட மிளகு வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு சளி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகும். அதே மாதிரி இது கொடி பசலை. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அங்கங்கேயும் பிரண்டை இருக்கும். கொடி பசலையும் ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு எப்படி பொரியல் கூட்டு செய்கிறதுன்ற ரெசிபீஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். கொடி பசலை வந்துட்டு பொதுவாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பசலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் மட்டும் வாங்காமல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டுக்கீரை கொடி பசலை. ஸோ பாருங்கள் எப்படி நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மரம் மேலே ஃபுல்லாக படர்ந்து இருந்தது. அந்தளவுக்கு இது நல்லா வளரக்கூடிய ஒரு கீரை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கற்பூரவள்ளி, இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். கற்பூரவள்ளி வந்து நம்ம மெடிசினல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம பூளைப்பூ இருக்குது, சிறுக்கன் பீழைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளை நம்ம சாறு எடுத்து குடிக்கும் போது கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கரைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இதில் இருக்கான். பூளைப்பூன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ரொம்ப குறைவாக நினைக்காம அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சிறுநீர் கற்கள் வந்துட்டு கரையும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போது துளசி பார்க்குறோம். நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துளசி எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் எந்த செடி இருந்தாலும் அது பக்கத்தில் ஒரு துளசி செடி இருக்குன்னு சொன்னேன். ஸோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக கற்பூரவள்ளி, வெற்றிலை, துளசி இது எல்லாமே எப்போவுமே இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய வந்து கோல்டு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் எப்போவுமே இந்த 3 செடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி திப்பிலி. திப்பிலி செடி எல்லார் வீட்லேயும் இருக்காது. அது வளருமான்னு சில பேருக்கு டவுட்டாகவும் இருக்கும். பட் வந்துட்டு நம்ம வீட்டில் வைக்கலாம். பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு ஒரு சிலது வந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் காஞ்சி வரும்போது தான் நம்ம அதை எடுத்து மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து மிளகா கிடையாது. இந்த மாதிரி திப்பிலியை தான் நமக்கு காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. மிளகு, திப்பிலி இதை தான் காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்துட்டு மிளகா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த திப்பிலி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வரும். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி. ஸோ இது கொடி பாருங்கள் எவ்வளோ திக்காக போய் மாடியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது வளர வைக்கிறதுக்கு. பட் நிறைய பண்ணி அதுக்கு போஷாக்கு பண்ணி இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. 1/2 கிலோ கிட்ட நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் காய். அடுத்து சோத்துக்கத்தாழை. இந்த சோற்றுக்கற்றாழை நம்ம ஆலிவேரா ஜெல் வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸும் கிளியர் ஆகும். அதே மாதிரி வயிற்றுப்புண் நல்லா ஆற்றும். சோற்றுக்கற்றாழை நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். சோற்றுக்கற்றாழை வந்துட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது. குப்பைமேனி தழை ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து யூஸ் பண்ணுற நலுங்கு மாவில் நாங்கள் குப்பைமேனி தழை சேர்ப்போம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது, சீத்தா மரம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சீத்தா மரம் சீசன் இப்போது. ஸோ அங்கங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. பட் இன்னும் பெருசாகலை. நல்ல சாரல் விழுந்து எல்லா இலைகள்லேயும் மலத்தூள் இருக்குது.
ஸோ பக்கத்துலேயே கருவேப்பிலை மரம் இருக்குது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மரம் இருக்குது. மரம்னா ரொம்ப பெரிய மரம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக ஒரு செடி அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன், நிறைய காய் வச்சது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான், இந்த சைஸ் தான் உங்களுக்கு பழுத்து நல்ல டேஸ்ட்டான ஒரு கொய்யாக்காவாக இருந்தது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட பழம்னு சொல்லுவாங்க. பெயின் தொல்லை இருக்கிறவங்க இந்த சாரை வந்து தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக குளிக்கும் போது அந்த பெயின் தொல்லை வந்துட்டு இருக்காது. பெயின் ஈர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கொட்டிடும். ஸோ வந்துட்டு கருவேப்பிலை பூ இருந்தால் நெக்ஸ்ட் டைம் விடாதீங்க. இதுதான் சீத்தாப்பழத்தை பிஞ்சு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். குட்டி இப்போ தான் வச்சுருக்கு. மாதுளை செடி ரொம்ப நாளாக வளர்ந்துட்டுருக்கு. பட் அதில் வந்துட்டு இப்போ தான் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. ஸோ அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை 2 வகை இருக்குதுன்னு சொன்னால், இது குட்டி வெத்தலை, உங்களுக்கு ரொம்ப மைல்டான காரம் தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்லா வளர்ந்துருக்கும், எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் வந்ததுலேருந்து இந்த வெத்தலை செடி வந்துட்டு வீட்டில் இருக்குது. பட் பெருசாக ஆகவே இல்லை. இதுதான் அதோட சைஸுன்னே நினைக்கிறேன். அது மாதிரி பெருசாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. ஸோ தூதுவளை இலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது கீரை வகையை சார்ந்தது. கொஞ்சம் முள் இருக்கும். நம்ம வந்துட்டு பொதுவாக கத்திரிக்கோலில் தான் அந்த இலைகளை வந்து மெதுவாக கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த தூதுவளை இருக்க வேண்டியது. அதுவும் இப்போ இந்த கொரோனா டைம் சீசனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தூதுவளை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது ரசம் வச்சோ இல்லை துவையல் அரைச்சோ சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி செடிஸ்லாம் கிடச்சிதுன்னா வச்சு பாருங்கள். இது வந்துட்டு ஸ்ரீலங்கன் அதாவது பசலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடி பசலை பார்த்தோம். இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லது, கேன்சருக்கு ரொம்ப நல்லது. கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. தொட்டாச்சினிங்கி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம மேல் பூச்சா நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மூட்டுப்பலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த தொட்டாச்சினிங்கியை மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சீசன் வந்துட்டு இல்லைன்றதுனால அடுத்தது பெரண்டையும் அதே தான். பெரண்டையில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான பெரண்டையை நாங்கள் வீட்லேயே வந்துட்டு எப்படியுமே வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் பெரண்டை கண்டிப்பாக எப்படி துளசி இருக்குதுன்னு சொல்லணும், அதேமாதிரி பெரண்டையும் எல்லா பக்கமும் வளர்ந்துருக்கும். பிஞ்சு பெரண்டையாக நம்ம பிச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி த்ரைஸாவது நம்ம பண்ணலாம் பெரண்டையில் டிஷ்ஷஸ்ஸு. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை. போனுக்கு இது எல்லாமே நல்லது. போன் ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடியது, போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த முடக்கத்தாங்கீரை, பெரண்டை எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் வீட்லேயே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தோசை சுட்டு சாப்பிட்லாம், அடை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து மாடியிலேருந்து நான் காட்டுறேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மரம் நிறைய இருக்கும். ஸோ இது ஆனால் ரெண்டல் ஹவுஸ் தான். இந்த மாதிரி ஒரு வீடு கிடச்சது வந்துட்டு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு சிட்டிக்கு மெயினில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக அதே மாதிரி மரங்களோடு வந்துட்டு வீடு கிடைச்சது அப்படின்றது ஒரு லக்கில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நான் அவரைக்காய் செடியை காட்டியிருக்கேன். ஸோ கீழேருந்து பார்க்கும்போது கொடி மேலே போயிருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அவரைக்காய் தெரியும். ஸோ இப்போது ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு 1/2 kg மேலே வந்துட்டு அவரைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ அப்பப்போ பூச்சி வர மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் எங்கள் அம்மா இயற்கையாக ஏதாவது மெடிசன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தெளித்து விடுவாங்க. ஓரளவுக்கு எங்கள் அம்மா தான் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை அவரைக்காய் இல்லை கொம்பு அவரைக்கான்னு சொல்லுவாங்க. அடுத்து முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மரம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு முருங்கைக்கீரை வந்துட்டு எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். பொதுவாக முருங்கைக்கீரை வந்துட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா அங்கே நோய் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அதில் எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. அது தண்டு, பூ, காய், இலை எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கணும். இருந்ததுன்னா அவங்களுக்கு நோய்கள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. அதில் வந்து நீங்கள் சூப்பு, கூட்டு, சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வீட்டில் எந்த பொருளும் இல்லைனா கூட இந்த முருங்கை மரம் இருந்ததுன்னா நம்ம வந்து தாராளமாக நல்லா சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை மரம் கீழேருந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ மேலேருந்து பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வீடியோக்கு அப்படி தெரியுது. ரொம்ப மரமாக இல்லைனாலும் ஒவ்வொன்றும் செடியாக தான் உங்களுக்கு இருக்கும். கருவேப்பிலை செடி, வேப்ப மரம் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 சைடும் வேப்ப மரம் இருக்குது. மொத்தம் 3 வேப்ப மரம் இருக்குது. வெயில் அதிகமாக தெரியாது. கிளைமேட் எப்போவுமே வந்து ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ இந்த வேப்ப மர காற்று ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து வேப்ப மரம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கணும்.
அப்போது அங்கேருந்து கீழே பார்க்கும்போது நான் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி இருக்குது. அதே மாதிரி சங்குப்பூ இருக்குது. ஸோ வந்துட்டு ப்ளூ ப்ளீன்னு சொல்லுவாங்க. சுண்டக்காய் செடி, ஒரு கொய்யா செடி, ஒரு சங்குப்பூ செடி இருக்குது. வீட்டுக்கு தேவையான பூ வந்துட்டு அதுலேருந்தே கிடைக்கும். சங்குப்பூவில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுண்டக்காவும் அதே மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள் வெளில வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே வாங்கிக்கலாம். சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக அரளிப்பூ செடி ஒரு பக்கம், இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான பூ இந்த செடியிலே நமக்கு கிடைச்சிரும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து காப்பாற்றி வளர்த்துருக்கோம். இது வந்து அண்டவாய்க்கீரைன்னு சொல்லுவாங்க. அண்டவாய்க்கீரை அப்படின்னா வந்துட்டு மோஷன் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். மோஷனை கிளியர் பண்ணி, அதாவது வயிறு கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ மோஷனை வந்துட்டு கொடுக்கும். பருப்பு போட்டு இந்த கீரையை போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல லூஸ் மோஷன் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சட்டிக்கரணை, கருணக்கிழங்கு வந்துட்டு வேர் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்டு வச்சு இப்படி வந்திருக்கு. ஸோ 2 சட்டிக்கரணை ரெடியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசானா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சட்டிக்கரணை ரொம்ப பழசானால் தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அரிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான்ஸ் வகை தான். ஆனால் இதுவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இலை மேலே சின்ன சின்னதாக வந்துட்டு குட்டி குட்டி இலை இருக்கும், அதாவது பூ மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வந்துட்டு திருப்பி மண்ணில் விழும் போது அது ஒரு செடியாக முளைச்சி வரும். ஸோ இதில் ஒரு செடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், அந்த தொட்டி ஃபுல்லாக நிறைய செடி வந்துட்டு முளைச்சி வரும். அடுத்து வெண்டைக்காவும் அதே தான். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ரீசெண்டாக இந்த குவாரண்டைனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து பாதுகாத்து வளர்த்தது. ஏன்னா இங்கே எலிகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால எலி நிறைய இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த செடியெல்லாம் காப்பாற்றுறதே பெருசு. கத்திரிக்காய் செடி இது இன்னும் காய் வைக்கலை, இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஸோ வந்து எலிகள்கிட்ட காப்பாற்றி இந்தளவுக்கு வந்ததே பெரிய விஷயமா இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியும் கல்வாழை. இது வந்துட்டு ஒரு பார்டருக்காக நாங்கள் இதை வளர்த்தோம். பட் பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தோட்டத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த வேஸ்ட்டு தண்ணி, குளிக்கிற தண்ணி, ஜாமான் இருக்கிற தண்ணி எல்லாமே செடிக்கு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பழைய வீடு, பட் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி செடிக்கு போகிற மாதிரி. செம்பருத்தி செடி இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ, அது கூடவே வந்துட்டு கம்பைன் ஆன மாதிரி ரெட் கலர் பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடியில் பூத்துருக்கும். ஸோ வந்துட்டு பூஜைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒத்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ போட்டு குடிக்கலாம். அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ இல்லை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலோ நீங்கள் வந்து செம்பருத்தி பூ டீ குடிச்சு பாருங்கள். அடுத்து சங்குப்பூ சொல்லியிருந்தேன். சங்குப்பூவும் அதே மாதிரி தான், வெயிட் ரெடியூஸ் ஆகும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சங்குப்பூவில். ஸோ அதையும் அதே மாதிரி நம்ம டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுண்டக்காய் செடி மேலேருந்து காமிச்சது தான் இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். ஸோ நமக்கு தேவையான சுண்டக்காய் வந்து நம்ம செடியிலேருந்தே தான் நம்ம பறிச்சுக்கிறோம். நம்ம வந்து வெளில எங்கேயும் வாங்குறதில்ல. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சுண்டக்காய். ஸோ இப்போ தான் வந்துட்டு மழை லைட்டாக பேஞ்சிருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது மார்னிங் 7 o'clock. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, இந்த செடியெலாம் இருக்குது. அடுத்து பச்சை மிளகா செடி. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்பப்போ டெய்லி யூஸ்க்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பச்சை மிளகா இருக்கும். நீட்டு பச்சை மிளகா, ரொம்ப காரம் இருக்காது. நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்து முடக்கத்தான் கீரை தான் நான் காமிச்சிருந்தேன் அங்கே. இது வந்து சீசன் டைமில் தான், தானாக அது முளையும் போது தான் நம்ம வந்துட்டு எல்லா வளர்க்குறத விட தானாக வளர்ந்தால் தான் அது வந்துட்டு நல்லா இதாக இருக்கும். ஃபைனலாக வந்து நான் செம்பருத்தி பூவோட முடிக்கிறேன். செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக வாங்கினது. அப்போல்லாம் வந்து தலைக்கு செம்பருத்தியில் தேய்ச்சி குளிப்போம், அதெல்லாம் இப்போ மறந்தே போயாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள செடிகள் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.